அக்செப்ட் பண்ண மாட்டேன். எப்படி டீ பாக்குறீங்க நாங்க லிக்கற பாக்குறோம். தானா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளிய இங்க இருந்து. 45 இயர்ஸ்க்கு மேல தான் பாதிப்பு வரும். இவரே இப்போ 30 இயர்ஸ்ல இருக்கறவங்களே போட்டுன்னு போயிடுறாங்க. உன்கிட்ட சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. வரல. ஆண்கள் குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரிப்ளை என்னவா இருக்கும்? என்னோட ஹஸ்பண்ட் ட்ரிங்கிங் தான். அவர் சோஷியல் ட்ரிங்கர், ரொம்ப அக்கேஷனலா தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? அக்கேஷனல் ட்ரிங்கர். பட் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. அடிச்சுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு. ஃபர்ஸ்ட் தெரியாது அவர் குடிப்பாருன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள சொக்க தங்கலாம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பட் லேட்டர் ஆன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் குடிப்பாருங்கிற பழக்கம். குடிப்பழக்கம்டா? வாரம்பரம் குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகிட்ட சந்தோஷமா இருக்கும்போது. ஐ ஹேவ் எ பாய் ஃப்ரெண்ட். எப்போ குடிக்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் குடிப்பாங்க. லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அதுக்கு நானே சொல்லுவேன், என்னங்கய்யா தண்ணியை போட்டு தொட மேன். டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்போ ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருக்கலாமா? மாமா கோவம் வந்துருச்சு. டென்ஷன் இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டென்ஷனா இருக்கும்போது ஒரு காஃபி குடிங்க, டீ குடிங்க, அதை குடிங்கன்னு சொல்லலாம். அதானே உலக வழக்கம். The reality is every boys are drinking in this society. No, don't generalize. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறதுனால ஊர்ல இருக்க ஆம்பளை பையலாம் குடிக்கிறானா அவ்வளவு பேர் நீங்க இது பண்ண கூடாது. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசமாலியா? இது பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த சஜஷன் சொல்றீங்க, இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பண்ணுவியாமா? எனக்கு தெரியல. நான் ஒரு டீனேஜ் பையனுக்கு அம்மா பதறுது. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பையனா ஆப்வியஸ்லி நோ தான் சொல்லுவேன். தெரிகிறதா? அம்மாவோட மனநிலையில நீ கேர்ள் ஃப்ரெண்ட் நீ குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்கார்ந்துட்டு குடிக்காதையும் வாங்குற எங்களை மாதிரி. அதானே பொறாம பிடிச்சவனே. இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியலம்மா. உனக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னா. அன்மேரிட். ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் குடிப்பேன்னு சொன்னார்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. கூட கூடாது. குடிச்சிட்டு வந்து தூங்கிரணும். வளராம சமத்தா தூங்கிரணும். ஆமா. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? தூங்கு. வருவாங்க, குடிப்பாங்க, சமத்தா போய் தூங்கிடுவாங்க. வருவாங்க குடிப்பாங்கன்னா வீட்லயே குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன், உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? இல்ல குடிக்க கூடாது. ஓ அப்படியா விஷயம்? என்னோட ஹஸ்பண்ட் என்ன காரணத்துக்காக குடிக்கிறேன்னு அவர் சொன்னாலும் நான் கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டேன். கூட வெளியே போறோமா, லேட் ஆகும். நான் போயிட்டு காலையில பஸ்ல வந்தாரு கேட்டேன். அப்புறம் இல்ல சார் அப்பயே ஓனம் கிளம்பிட்டாருங்க அப்படின்னாரு. சார் உங்க வைஃப் பயங்கர ஷார்ப்பு சார். நீங்க ஒயின் ஷாப்ல இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பார்க்கட்டுமா? எனக்கு ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன். என்ன நீ சரக்கு போடுவியா? என்ன சேர்ந்து முடிவு பண்ணலாம்னு சொன்னோனே அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் எனக்கு எதுக்கு ஒப்பீனியன்லாம் நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிட்டாரு. வலை விரிக்கா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. உனக்காக நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன், இனி நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு. இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். இப்படி சொல்லி 7 பேர் குடிச்சிட்டடா. எங்க யாரையும் குடிக்காம. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சோஷியல் ட்ரிங்கிங் அப்படி ஒரு 2-3 சிப் குடிச்சிட்டு அப்படியே விட்டுறது, இதுதான் தவறான விஷயம். ஹோட்டல் டேட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஒரு வைனோட நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவோம். இப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க எனக்கு பண்றீங்களான்னு என் ஹஸ்பண்ட் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதெல்லாம் முடியாது. அவனுக்கு இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. என்ன நேற்று நைட் கொஞ்சம் ஓவரான மாதிரி இருக்குன்ட்டு. இல்லவே இல்லை, நான் 3 தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. 3வது வாட்டி என்ன பண்ணேன், நான் ஸ்பூன் அடுப்பில் வச்சேன், லைட்டாக சூடு பண்ணேன், காலில் வச்சேன். பார்த்துட்டு இருக்க ஷோலாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற வைஃப்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா டெரர் பீஸா தான் தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 60 வயசு வரைக்கும் அவர் ஹெல்த் எப்படி கண்ட்ரோல் இருக்கும்னு உங்க கையில இருக்குமா? அந்த ஃபார்முலா கிரேட்டுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் அதை உங்ககிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். கிரேட். அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பழக்கமும் இல்லாம இருந்தவங்களும் ஹார்ட் அட்டாக் அதான் நானும் சொல்றேன். அவங்க சபாஷ் சரியான போட்டு அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? இது செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. குடிச்சா சொல்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் சொல்லுவாரு, அவர் நம்ம மேல இருக்க லவ்வையும் சொல்லுவாரு இல்லையா?
இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல மேடம், நான் வந்து குடிச்சாதான் பேசணும்னு நீங்க சொல்லல. அப்பதான் என்கிட்ட சொன்னீங்க. சொல்ல முடியாத சிச்சுவேஷன், ஏதோ ஒரு இடத்துல ஈகோ தடுக்குதுன்னும் போது அவரா அவளை வெளியே கொண்டு வரலாமே. நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான இதுதான் தவறான விஷயம். லிங்கர் ஊத்தி கொடுத்து யாரையும் பேச வைக்கல மேடம். I won't accept it. இல்ல மேடம், நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். கோபிநாத் அண்ணா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன தூக்கிருங்க வெளிய இங்க இருந்து. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த எதுவுமே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பே இல்ல. எதுவும் அளவா போயிரு. லிக்கர் அளவாவே போகாதுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். டீயே 10 டீக்கு மேல குடிச்சா உடலுக்கு கெடுதல்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். லிக்கர் 10 பேக்கு அதே மாதிரி என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. இந்த குடியால ஏதோ ஒன்று நடந்தாலோ அல்லது எதுவோ போனாலோ அதுக்கு நீயும் தானே காரணம்னு அவர் திரும்ப மாட்டாரா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆண் ஒரு இடத்துல சொல்லுவான், நீ சொல்லிருக்கலாமே ஒரு வார்த்தை. வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். குடிக்கிறவங்களெல்லாம் நம்ம ஒரு குற்றவாளியாக பார்க்குறாங்க. குற்றவாளி கிடையாது. ஒரு எம்டியா இருக்கிறவர் அவருக்கு கீழ ஒருத்தர் வந்து அப்படியே கிளப்பிக்கிட்டே இருப்பார். அவர் கூட குடிச்சிட்டே இருப்பார். ஆமா. குடிச்சு கெட்டு போன்னு சொல்லல. ஓகே, நீ குடிக்கிற லிமிட்ல இருக்க, தட் இஸ் ஃபைன். இப்ப குடிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற அரிசியில இருந்து எல்லாத்துலயுமே உடல் பாதிப்பு இருக்கு. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். எப்ப யாரு நெஞ்ச புடிச்சிட்டு கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. 45 இயர்ஸ்க்கு மேல தான் பாதிப்பு வரும். உடல் ரீதியா பாதிப்பு வரும். தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. லிவர், இப்ப 30 இயர்ஸ்ல இருக்கிறவங்களே பொட்டுன்னு போயிடுறாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? திடீர்னு கொரோனா வந்துச்சு, என்னமோ ஆச்சு. அது நமக்கே திடீர்னு தெரியாது. கொரோனா வந்துருச்சு. வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது சொன்னாங்க. நான் கேக்குறேன், குடிக்கிற தண்ணியும் குடிக்கிற போதையும் ஒண்ணு? என்ன நம்ம பேசுறோம்? ஏதாவது பேசுறோம். காசு கொடுத்து வாங்குற தண்ணியில கூட தான் இப்ப எல்லாமே இல்லம்மா, இந்த இருக்குதுன்னு நான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றேன். நீங்க சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்காங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையா? ஹார்ட் மைண்டடா யோசிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. எதுக்கு இந்த குடியில வந்து நிறுத்துறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஜெனரேஷன்லயே எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க? வெதர் உங்க பையனே அவங்க பையனுக்கு சொல்வாங்களா? சொல்லிரவா? சொல்லுங்க. till my last breath நான் சொல்லுவேன். அதான் என் கண்டிஷன். ஓகே, அது உங்களோட முடிஞ்சு போச்சு. இல்ல, இப்ப நான் வந்து என்னைய தான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். எப்படி 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 எப்படி? உன்கிட்ட சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. வரலன்ட்டேன். நார பையில படுத்துறாயா என்ன? ஆனா இந்த மனநிலை சரியா? நானும் அவனும் வாழ போறோம். எனக்கு அவனுக்கு ஓகேனா ஓகே. கொடுமை சரவணன். யாரோ அந்த கணவர், நாட் யுவர் கணவர், அவர் குடிக்கிறார். என்ன கிணறு அடிக்கிட்டு இருக்காங்க? பேசியா? வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கல. இப்போ அது சரியா தப்பா? அது தப்பு. ரைட். இப்போ அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கிறார். இப்போ அது சரியா தப்பா? தப்பு இல்ல. நாசமா போனவளே. ஏன்னா எனக்கே இப்ப அந்த மனநிலை வந்துருச்சு. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை கத்தில வந்துருப்பா. அவ்வளவுதான்.